மார்ச் மாதம் 30ஆம் தேதி இரவு 8 மணி. இலங்கையில நாம எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் இப்பொழுது நடக்க ஆரம்பித்திருக்கிறது. மின்சார கட்டண அதிகரிப்பு இன்றைய நாள்ல வெளியாக இருக்கிறது. இந்த மார்ச் மாதத்துல மட்டுமே எரிபொருள் விலை 35% அதிகரிச்சது. இப்பொழுது மின்சார கட்டணத்தினுடைய விலை 25.3% அதிகரித்திருப்பதாக பொது பயன்பாட்டு ஆணைக்குழு இன்றைய நாள்ல அறிவித்திருக்காங்க. ஆண்கள் பெண்கள் குழந்தைகளுக்கான புத்தாண்டு ஆடைகள் ஜுசி கொட்டஹெனா வெள்ளவத்தை மற்றும் ஹேட்டன். ஒவ்வொரு அலகுகளுடைய பாவனை அடிப்படையில் இந்த மின் கட்டண அதிகரிப்பு நடந்திருக்கிறது. 30 யூனிட்டுக்கு மேல பாவிக்கிறவங்க 60 யூனிட் வரைக்கும் 4.3% அதிகரிச்சிருக்காங்க. அதே போல 60 யூனிட்டுக்கு மேல 31 60 யூனிட்டுக்கு மேல பாவிக்கிறவங்களுக்கு 6.9% அதிகரிச்சிருக்காங்க. அதே போல 90 யூனிட்ல இருந்து 180 யூனிட் வரைக்குமான அலகுகளுக்கு 7.2%, 180 அலகுகளுக்கு மேல பாவிக்கிறவங்களுக்கு 25.3% அதிகரிச்சிருக்காங்க. அரச துறைக்கு 14.4% இந்த மின் கட்டண அதிகரிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இது ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து நடைமுறைக்குள்ள வருது. சாதாரணமா சொல்ல போனா ஒரு 10,000 ரூபாய் ஒரு ஆளுக்கு பில் வருது, இப்ப வருதுன்னு சொன்னா 12,500 ரூபாய் இனி வரும். இந்த மாதிரி தான் கணக்கு இருக்கு. எனவே ஒட்டுமொத்தமா அதிகமான கிட்டத்தட்ட ஒரு 60% அல்லது 70% 180 யூனிட்டுக்கு மேலதான் பாவிக்கிறாங்க. எனவே இதனால மின் கட்டண அதிகரிப்பு கிட்டத்தட்ட ஒரு 70-80% 25.3% இப்போ அதிகரிக்க போகுது. எனவே இந்த அதிகரிப்பால இன்னும் நிறைய பொருட்களுக்கான விலைகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. உற்பத்தி பொருட்களுக்கான விலைகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே எரிபொருள் கட்டண அதிகரிப்பால இன்னும் முழுமையான பக்கமா பெரிய அளவான கட்டண உயர்வுகள் இன்னும் வரல. இப்பொழுது போக்குவரத்து கட்டணம், முச்சக்கர வண்டி கட்டணம் என்று ஒரு சில முக்கியமான துறைகளுக்கான கட்டண அதிகரிப்பு இருக்கு. ஆனா ஏப்ரல் மாசத்துல இன்னும் பெரிய அதிகரிப்புகள் வரலாம்னு சொல்லப்படுது. அதுக்கிடையில இந்த மின்சார கட்டண அதிகரிப்பும் அதோட சேர்ந்து பயணிக்க போகுது. இது ஒரு பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கிடையில நிறைய பேர் கேட்கிற இன்னொரு கேள்வி, மின் கட்டண அதிகரிப்பு ஓகே, மின்சாரம் தடைப்படக்கூடிய அல்லது மின் துண்டிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதா? இந்த யுத்தம் காரணமாக, எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக இந்த நிலைமை ஏற்பட வாய்ப்பு இருக்கான்ற கேள்வி நிறைய பேர்கிட்ட இருக்கு. ஆனால் பொது பயன்பாட்டு ஆணைக்குழு இதுவரைக்கும் அதை எந்த வகையிலும் உறுதிப்படுத்தல. அதாவது மின் துண்டிப்புக்கான வாய்ப்புகள் மிக குறைவு அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க. இதுவரைக்கும் மின் துண்டிப்பு நடக்கிறதுக்கான எந்த வாய்ப்பும் எந்த அறிகுறியும் இல்லை அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதம் முடியும் வரைக்கும் இதுல எந்த மாற்றமும் வராது அப்படின்றத நாங்க நம்பி இருக்கலாம். இதை தாண்டி இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், மின் விநியோகத்தில் ஏற்பட்டிருக்கின்ற சிக்கல்களை கருத்தில் கொண்டு அரசாங்கத்தின் அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் அலுவலகம் புதிய மின் சேமிப்பு வழிகாட்டலை ஒன்றை வெளியிட்டிருக்காங்க. அதாவது மார்ச் 30 இன்றைய தேதியிலிருந்து இந்த சுற்றறிக்கை அமுலுக்கு வந்திருக்கிறது. அனைத்து அமைச்சு, மாகாண சபை, மாவட்ட செயலாளர்கள் அலுவலகம் மற்றும் அரசு நிறுவனங்கள் உடனடியாக மின் சேமிப்பு நடவடிக்கைகளை அமுல்படுத்த வேண்டும் என்ற அறிவித்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த வழிகாட்டலின்படி அனைத்து அரசு அலுவலகங்களையும் மாலை 3 மணிக்கு பிறகு ஏசி போட முடியாது. தனியார் நிறுவனங்களும் இந்த நடைமுறையை பின்பற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கு. சுற்றறிக்கையில இன்னும் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம், பல்வேறு இடங்கள்ல உள்ள விளம்பரம், டிஜிட்டல் முறையிலான விளம்பர பலகைகள் இரவு 8 மணிக்கு பிறகு அணைக்கப்பட வேண்டும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல உள்ளூராட்சி மன்றங்கள் இருக்கிற லைட் இருக்குதானே, வீதி லைட்டுகள் எல்லாம் 6 மணிலிருந்து இரவு 10 மணி வரைக்கும் இந்த வீதி விளக்குகள் அனைத்தையும் அணைக்கும் வகையில் பொருத்தமான திட்டங்களை செயற்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதோட முக்கியமான விஷயம், 100 பேருக்கு மேற்பட்ட ஒரு நிகழ்வு அல்லது இசை நிகழ்ச்சி ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டால் இந்த இசை நிகழ்ச்சியில தேசிய மின்சார சபையால் வழங்கப்படுகின்ற மின்சாரம் இல்லாமல் வேறு வழிகளில் ஜெனரேட்டர்லையோ அல்லது வேறொரு வழியில அந்த மின்சாரத்தை அந்த நிகழ்வுக்கு பயன்படுத்த வேண்டும் என்ற அறிவுறுத்தல்களும் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரியான மின் சேமிப்பு தொடர்பான மிக முக்கியமான அறிவித்தல்கள் இன்றைய நாளில் வந்திருக்கு. வருகின்ற நாட்களையும் இந்த மின்சாரத்தை மக்கள் எப்படி சிக்கனமா பாவிக்கிறது என்பது தொடர்பான விழிப்புணர்வு நடவடிக்கையும் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இது ஒரு மிக முக்கியமான விஷயமாக இருக்கும் போது இன்னும் ஒரு சிக்கல், அதாவது நீர் வளங்கள்லையும் ஒரு சில தடங்கல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபை சொல்லியிருக்காங்க. இதுல சில கட்டுப்பாடுகள் கொண்டு வரப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இந்த வறட்சி காரணமாக இப்பொழுது நீர்நிலைகள்ல ஏற்பட்டிருக்கின்ற நீர் பற்றாக்குறை காரணமாக இந்த நடைமுறை வரலாம் என்று சொல்லப்படுகிறது. இதன் அடிப்படையில அடுத்து வரப்போற 2 முதல் 3 கிழமைகள்ல ஒவ்வொரு மணி நேரமும் நீர் வளங்கள்ல கட்டுப்பாடுகள் கொண்டு வர போறாங்க. சில மணி நேரங்கள், முழுமையா இல்ல, சில மணி நேரங்கள் கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு
வாய்ப்பு இருப்பதாக எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது நீர் துண்டிப்பு எந்த வகையிலும் ஏற்படுத்தப்பட போவதில்லை, அதற்கான சந்தர்ப்பம் இதுவரைக்கும் இல்லை. ஆனால் இப்பொழுது இருக்கின்ற நிலைமையை கருத்தில் கொண்டு நீர் வளங்கள்ல இப்பொழுது அந்த அதிகளவான நீர் இப்பொழுது மேல் பிரதேசங்கள் மலை பிரதேசங்கள்ல அந்த அந்த அழுத்தத்தோட, அதாவது அந்த பிரஷரோட வந்து தண்ணி வேகமாக வராது, மிக குறைந்த அளவுல தான் இப்பொழுது இந்த பிரதேசங்களுக்கு வழங்கப்படுது. வருகின்ற நாட்கள்ல இன்னும் அது குறைய வாய்ப்புகள் இருக்கிறதால இப்பொழுதே பல இடங்கள் மலை பிரதேசங்கள் அல்லது மலை பிரதேசங்கள் இருக்கிற வீடுகளுக்கு பவுசர்கள் மூலமாக நீர் வழங்குறதுக்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருப்பதாக சொல்லியிருக்காங்க. எனவே இப்பொழுது பல இடங்கள்ல இந்த நீரை சிக்கனமாக பயன்படுத்துங்கள் என்ற அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என்ற அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த எரிபொருள் தட்டுப்பாடு மட்டுமல்லாமல் இப்பொழுது இருக்கின்ற காலநிலையிலும் பெரிய அளவு மாற்றங்கள் வந்திருப்பதாக எல்லாமே சேர்த்து ஒரேடியா இலங்கையினுடைய மிகப்பெரிய அளவான சிக்கல்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த விடயத்துல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்று பார்க்க கிடைத்தது. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 50,000க்கும் அதிகமான கிலோகிராம் எடை உள்ள மரக்கறிகள் சந்தைகளுக்கு வருவது தடைப்பட்டிருக்கிறது. ஒரு நாளைக்கு 50,000 கிலோ, கிட்டத்தட்ட 2 முதல் 3 லட்சம் விவசாய குடும்பங்கள் ஒவ்வொரு நாளும் சந்தைகளுக்கு மரக்கறிகளை கொண்டு வராங்க. இதுல ஒட்டுமொத்தமாக கொண்டு வர வாகனங்கள், லொரிகள் இருக்குதானே, மலையக பிரதேசங்கள் வடக்கு கிழக்கில் இருக்கிற மிக முக்கியமான இடங்கள்ல இருந்து மரக்கறிகள் சந்தைகளுக்கு வாரது குறைந்திருக்கிறது. காரணம், இப்பொழுது 3 முதல் 4 நாட்கள் தான் ஒரு வாகனத்துக்கு எரிபொருள் நிரப்ப முடியும். இதனால இந்த எரிபொருள் பிரச்சனையால பல ஆயிரக்கணக்கான மரக்கறிகள், பழங்கள் இப்பொழுது பழுதாகி வீசுகின்ற நிலைக்கு சென்றிருப்பது மிகப்பெரிய ஒரு வருத்தத்துக்குரிய விஷயமாக மாறியிருக்கிறது. ஆனால் அரசாங்கம் இந்த ஏற்றுமதி வாகனங்களுக்கான எரிபொருட்களை அதிகரிப்பது தொடர்பாக இப்பொழுது கவனம் செலுத்தி இருக்காங்க. இது தொடர்பான நடைமுறைகள் வருகின்ற கிழமையிலிருந்து வரும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. எனவே இது ஒரு பெரிய சிக்கலான நிலையை ஏற்படுத்தியிருக்கிறது. இப்பொழுது மரக்கறிகளுடைய விலைகளும் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக மாற்றம் ஏற்படுவது மட்டுமில்லாமல் பல மரக்கறிகள் அந்தந்த சந்தைகளுக்கு வராம பழுதாகிறது தான் மிகப்பெரிய ஒரு கவலைக்குரிய விஷயமாக மாறியிருக்கு. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் மீண்டும் பெரிய அளவான மிரட்டல்களையும் சர்ச்சையான கருத்துக்களையும் வெளியிட்டிருக்காரு. இன்றைய நாள்ல கார்க் ஐலண்ட் மீது தாக்குதல் நடத்துவதற்கு ஆலோசனை நடந்து வருவதாக சொல்லியிருக்காரு. அது மட்டுமில்லாமல் ஈரான் இப்பொழுதோ நாங்கள் வைத்திருக்கின்ற கோரிக்கைகள் அல்லது நிபந்தனைகளுக்கு சரியான பதிலளிக்கவில்லை என்றால் அவர்களுடைய மிக முக்கியமான எண்ணெய் கிணறுகள், அனல் மின் நிலையங்கள், மின் உற்பத்தி நிலையங்கள், நீர்நிலைகள், முக்கியமான அத்தியாவசியமான அந்த இடங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் அப்படின்ற எச்சரிக்கையை விடுத்திருக்காரு. இது ஒரு பெரிய பரபரப்பான ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நாளில் இது ஒரு விமர்சனத்துக்குள்ளான ஒரு தகவலாகவும் ஒரு அறிவிப்பாகவும் இருந்தது. இந்த கார்க் தீவு மீது அமெரிக்கா தரை வழியாக அல்லது நேரடியான தாக்குதல்கள் நடத்தும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்ட செய்திகள் கடந்த 2-3 நாட்களாக வந்திருந்தது. ஆனால் பென்டகன் இது தொடர்பாக எந்த தகவலையும் வெளியிடாம இருந்தாங்க. ஆனால் படையினரை இந்த மத்திய கிழக்கு பிரதேசத்துக்கு அனுப்புவதாக சொல்லியிருந்தாங்க. ஆனால் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கார்க் தீவு மீது குறிவைக்கப்படுகிறது, அதன் மீது தாக்குதல் நடத்துவதற்கான ஆலோசனைகள் நடந்து வருது அப்படின்றத முதல் தடவையா சொல்லியிருப்பது பெரிய ஒரு பரபரப்பை இன்றைய நாளில் ஏற்படுத்தி இருக்கிறது. இதன் காரணமாக உடனடியாக எண்ணெயினுடைய விலை, கச்சா எண்ணெயுடைய விலை 3 முதல் 4% அதிகரித்து $116 அதிகரித்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவிலேயும் இன்றைய நாளில் எண்ணெய் விலை அதிகரித்திருக்கு. யூகேல இன்று பெட்ரோலுடைய விலை அதிகரித்திருக்கிறது. இந்த மாதிரி பல நாடுகளுடைய எல்லா நாட்டு எரிபொருள் விலைகளையும் கைய வச்சிருக்கு இன்றைய நாளில் அவருடைய அறிவித்தல். இந்த கார்க் தீவு மீது நடத்தப்பட போகின்ற தாக்குதல் அப்படின்றது அவ்வளவு இலகுவானது இல்லை அப்படின்னு சொல்லி இப்பொழுது விமர்சிக்கப்படுது. அது ஏற்கனவே சொல்லப்பட்ட விஷயம் தான். ஏன் அமெரிக்கா தொடர்ச்சியாக இந்த கார்க் தீவு மீது தாக்குதல் நடத்துவதற்கான ஆயத்தங்களை செய்கிறார் என்றால் இப்பொழுது ஈரான் மீது தொடர்ச்சியான தாக்குதல்களை நடத்த முடியாமல் இருக்கிறது. ஹோர்முஸ் வழியாக இந்த கப்பல்களை விடுவிப்பதற்கான வாய்ப்பு இல்லாமல் போயிருக்கிறது. இதன் அடிப்படையில் கார்க் தீவு ஈரானுடைய மிக முக்கியமான ஒரு இடமாக இருப்பதால இதை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கும் அங்கிருக்கின்ற எண்ணெய் வளத்தை கைப்பற்றுவதற்குமாக தயார்படுத்தல்கள் நடக்குதுன்னு சொல்லப்படுது. இதனால அமெரிக்க படைகளுக்கு மிகப்பெரிய அளவான பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி இப்பவே எச்சரிக்கப்படுது. பல லட்சக்கணக்கான பல ஆயிரக்கணக்கான இழப்புகளை சந்திக்க வேண்டி வரும் அப்படின்றதால இதற்கான ஆலோசனைகள் இப்பொழுது நடந்து வருவதாக சொல்லப்படுது. இதுக்கிடையில இந்த பேச்சுவார்த்தைகள் முழுமையாக நிறைவு பெற்றால் உடனடியாக போர் நிறுத்தத்துக்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுது. இப்பொழுது நேற்று பாகிஸ்தான்ல நடந்த, இஸ்லாமாபாத்தில் நடந்த பேச்சுவார்த்தை கூட்டம் 3 நாடுகள் இணைந்து மத்தியஸ்தம் வகிக்கின்ற நாடுகள் நடத்தினாங்க. ஆனால் ஈரான் இது பத்தி என்ன சொல்றாங்கன்னா, நேரடியா அமெரிக்காவோடு எந்த விதமான பேச்சுவார்த்தைகளையும் நாங்க இருக்கல, ஆனால் இடைத்தரகர்கள் மூலமாக பேச்சுவார்த்தைகள் நடக்கிறது. ஆனால் வைக்கப்பட்ட கோரிக்கைகள்
ஏற்றுக்கொள்ள முடியாதவையாக இருக்கிறது. பாகிஸ்தான்ல நடந்த பேச்சுவார்த்தைக்கும் ஈரானுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்குது. ஆனால் அமெரிக்க ஜனாதிபதி என்ன சொல்றான்னு சொன்னா, இங்க இருக்கிற மிக முக்கியமான அதிகாரியோடு நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம், முக்கியமான தகவல்கள் அங்கு பரிமாறப்படுகிறது, சரியான முறையில் இது நடந்து கொண்டிருக்கிறது, நல்ல முன்னேற்றத்தை அடைந்திருக்கிறது, 20 கப்பல்களை ஹோர்முஸ் வழியாக அனுப்புறதுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கு, இது ஒரு நல்ல ஒரு சைகையாக இருக்கு. இந்த மாதிரியான பல விஷயங்கள் இருக்கு. ஆனால் ஊடகவியலாளர்கள் யாரோடு நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டதுக்கு இதுவரையில் அது தொடர்பான எந்த தகவல்களையும் அமெரிக்கா பக்கமாகவோ அல்லது அமெரிக்க ஜனாதிபதி பக்கமாகவோ வெளியிடப்படலை அப்படின்றது இதுவரைக்கும் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கு. யாரோட பேசிக் கொண்டிருக்கீங்க அப்படின்றதான். ஆனால் ஈரான் யாரோடையும் பேசல, எங்களுக்கும் அமெரிக்காவுக்கும் நேரடியான எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நடக்கல அப்படின்றதுல அவங்க உறுதியாக இன்றைய நாளில் அவங்க வெளியிட்ட தகவல்லையும் சொல்லியிருக்காங்க. இதோட யூகேனுடைய மிக முக்கியமான அறிவித்தல் வந்திருக்கு. என்ன தான் இருந்தாலும் இந்த போர்ல நேரடியாக, அதாவது ஈரானுக்கு எதிராக யூகே படையினர் களமிறங்க மாட்டாங்க, போராட மாட்டாங்க, இது எங்களுடைய போர் அல்ல அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆனால் ஹோர்முஸ் கால்வாயை பாதுகாப்பதற்கும் அதன் ஊடாக பயணிக்கின்ற கப்பல்களுக்கான பாதுகாப்பு வழங்குறதுக்கும் அதை விடுவிப்பதற்குமான பணியில ஹோர்முஸ் பக்கமாக எங்களுடைய கடற்படை கப்பல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு மிக முக்கியமான விஷயமாக இந்த நாளில் பார்க்கப்பட்ட விஷயமாக இருக்கு. அதோடு ஸ்பெயின் நாடு உடனடியாக ஒரு அறிவித்தலை விடுத்திருக்காங்க. தங்களுடைய வான் பரப்புல அமெரிக்காவுடைய விமானங்களோ இஸ்ரேலுடைய விமானங்களோ தங்களுடைய வான்பரப்பை பயன்படுத்தக்கூடாது என்றும் தங்களுடைய நிலைகளை பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரியும் அறிவிச்சிருக்காங்க. ஈரான் இது தொடர்பாக பல இடங்களில் விமர்சனம் செஞ்சு வராங்க. அமெரிக்கா மட்டுமல்ல, அமெரிக்காவுக்கு உதவி செய்கிற நாடுகளுடைய கப்பல்களையோ அவங்களுக்கு எதிராகவோ நாங்கள் தொடர்ந்தும் செயற்படுவோம் அப்படின்ற அறிவித்தலை தொடர்ந்து நடத்தி வரதால இந்த மாதிரி பல நாடுகள் இப்பொழுது தங்களுடைய வெளிப்படையான அறிவித்தல்களை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. மத்திய கிழக்கில் இருக்கிற அத்தனை அமெரிக்க படைத்தளங்கள் மீதும் தொடர்ந்தும் 24 மணித்தியாலமும் தாக்குதல்கள் நடந்து கொண்டுதான் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. காரணம் என்னன்னு சொன்னா, அங்க இருக்கின்ற மிக முக்கியமான நிலைகள், தொழிற்சாலைகள், முதல்லாம் அமெரிக்காவுடைய படைத்தளங்கள் மீது தான் தாக்குதல் நடத்தப்பட்டது. இப்பொழுது தொழிற்சாலைகள் மீது தாக்குதல் நடத்தப்படுது. அங்க இருக்கின்ற ஊழியர்களுக்கு வேலை இழப்பு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி பலதரப்பட்ட சிக்கல்கள் இப்பொழுது மத்திய கிழக்கில் நடந்து வருவதையும் செய்திகள் மூலமாக பார்க்க கிடைத்தது. எனவே இந்த மாதிரி பல முக்கியமான விடயங்கள் இன்றைய நாளில் பார்க்கப்பட்டிருக்கிறது. பெரிய குழப்பமான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த போர் இப்பொழுது சரியாக ஒரு மாதத்தை கடந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 31 நாட்கள் ஈரான்ல இன்டர்நெட் பாவனை முற்றுமுழுதாக தடைப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய ஒரு நீண்ட தூரம் ஒரு தரத்தில் இப்பொழுது உலகத்தில் இதுவரையில் இவ்வளவு காலம் ஒரு இடத்துக்கு இன்டர்நெட் தொடர்பு இல்லாமல் போனது. அதோட இன்டர்நெட் பாவனையால் மக்கள் எந்த தகவலையும் அறியாமல் இருப்பது இதுதான் முதல் தடவையாக பதிவாகி இருக்கிறது. இந்த செய்தியும் இன்று நல்ல வழியாக இருக்கிறது. இந்த விஷயங்கள் தான் கடந்த மணித்தளங்களில் பார்க்கப்பட்ட மிக மிக முக்கியமான செய்திகளுடைய சுருக்கமாக இருக்கு. ஆர்ஜே சந்துரு ரிப்போர்ட் வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க் முதல் கமெண்ட்ஸ்லையும் டிஸ்கிரிப்ஷனும் இருக்கு. ஃபாலோ பண்ணி வைங்க. சுருக்கமான விரைவான செய்திகளை அதில் அறிந்து கொள்ளலாம்.